செவ்வாயாக ஆக்கினான் புதிய ஆத்திச்சூடி செவ்வையாக. பாரதியை பார்த்த பின்புதான் நம்பூதி அறிந்து கொண்டது அறிவு தெய்வம் சரஸ்வதி ஆண்பாளர். மங்கையும் இல்லை கொங்கையும் இல்லை ஆயினும் சதா சுரந்தது சீம்பால் போல் செந்தமிழ் தீம்பால். கியூவில் நின்றன குறைகளும் நெடுகளுமாய் தமிழ் சொற்கள் தினம் தினம் திருவல்லிக்கேணியில் அவன் திருமாளிகை குணம். அகராதியில் அமராமல் ஐயாவின் அந்தாதியில் அமர்ந்ததால் தான் எமக்கெல்லாம் ஏற்படும் கணம் என ஒவ்வொரு சொல்லும் ஒவ்வாறு சொல்லும். பூஞ்சானம் பிடித்த பாத்திரம் போல் இருந்தது இத்தேயம், எட்டைய புறத்தால் தான் இதற்கு பூசினான் ஈயம். பெண் என்பவள் புடவை கட்டிய ஆண், அவளுக்கு எதற்கு அச்சம் மடம் நாணம் என எரிந்து மாதரார் முகங்களில் வீச எழுதினான். அதில் ஆண் பெண் சமம் என்ற தன் ஆசை எழுதினான். தாழ்ந்து கிடந்தது தமிழ் சாதியின் கழுத்து, தாழ்ந்து கிடந்தது தமிழ் சாதியின் கழுத்து. தலையை பார்த்ததன் தாடையை பிடித்து நீர் வயலை பார் என நிமிர்த்து விட்டதன் எழுத்து. மோனை காலில் முத்தமிழை நிறுத்தி ஆடை காலில் அடிபட்டு போனான். போனது போல் போய் போகாமலே ஆனான். நான் கண்ட பாரதி மகள் கண்ட பராசக்தி அன்னையும் தந்தையும் அவை நிறைந்த ஆண்டோர்களையும் சான்றோர்களையும் போன்றோர்களையும் வணங்க என் கரம் குவிகிறது, சிரம் கவிழ்கிறது. நானே இப்போ என்ன சொல்லுவேன்னு உங்களுக்கு தெரியும். என்ன ஃபாலோ பண்ணுறது கைதட்டி அந்த 10 பேருக்கு நன்றி. கையத்தான் தட்டுங்களேன். பிரியாணி சாப்பிட்டுருக்கீங்க, ஒரு வகை சாப்பிட்டுருக்கீங்க, போத குறைக்கி நாங்கள் வெட்டி சாப்பிட நீங்கள் சாப்பிட்டீங்க. நான் பேசினாதான் சார் இது ஒரு பட்டிமன்றமாகவே மாறிடுது. நடுவில் உட்காந்துருக்கு எல்லாரும் பேச்சாளராக மாறிடுது. எனக்கு ஒன்றே ஒன்று புரியுது, உங்கள் மைண்ட் வாய்ஸ் இதே வேலை, இதே மைக்கு, இதே சீஃப், இதே மேலே உட்காந்துருக்க பணிவலை ஆடியன்ஸாக மாறிட்டீங்களா? இல்லை அதையும் இதே ஆடியன்ஸுக்கு வேணுமா? இதே கொஞ்சம் ஆடியன்ஸ் என்ன அந்த போடியம் நேற்று அங்கே இருந்துச்சு, இன்னைக்கு இங்கே இருக்கு, அவ்வளோதான் வித்தியாசம். நான் நேற்று வேற கலரில் படம் கேட்டிருந்தேன், இன்னைக்கு வேற கலரில் படம் கேட்டுட்டேன், அவ்வளோதான் வித்தியாசம். மற்றபடிக்கு எல்லாமே ஒன்று தான். நீங்கள் எல்லாரும் சாரோட பேச்சு கேட்டு அவங்களா காத்துருக்கீங்க. நீங்கள் சார் சொல்கிறேன் சார் என்ன பயமாக இருக்கு, பக்தி செஞ்சு விட்டுறாரு. எனக்கே எனக்கு ரொம்ப மனசு வருத்தமாக இருக்கு. கழுத்து தொண்டை கழுத்து பின்னாடி இறங்கலைன்னா பார்த்துக்கோங்களேன், அந்த அளவுக்கு சோகமாக இருந்துச்சு. சரி பரவாயில்ல இருக்கட்டும். அண்ணனை விட நான் ஒரு வயது சின்னவர் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்வதில் பெருமை அடைகிறேன். உடனே நீங்கள் டேட்டா பற்றிலாம் கேட்கக்கூடாது. இப்போ தான் எனக்கு கல்யாண நாள் கூட முடிஞ்சிச்சு. எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுத்தா ஸ்வீட் எடுக்கணும். உங்களுக்கு எத்தனாவது வருஷம் இது உனக்கு தேவையா? உனக்கு தேவை ஸ்வீட் கொடுத்தாச்சுல, சாப்பிட்டு பேசாமல் இருக்க முடியாம. சரி இருக்கட்டும். நண்பர்களே, இன்னைக்கு நேற்று ரொம்ப நேரம் குறைவு, இன்னைக்கு எனக்கு ரொம்ப நேரம் குறைவு. இந்த வெளியே இருக்கிறவங்கலாம் வந்து அந்த கோடிட்டு இடத்துல நடத்துறீங்க, சேரலாம் முடியாது பாருங்க. கோடிட்டு இடத்துல நடத்துறீங்க வாங்க. நான் வயிற்ற பிடிச்சா எல்லாரும் வருவீங்க, வருவாங்க பண்ணுவீங்க பாருங்க. 2 வருஷம் கூட நடக்கல. அதாவது சோதனை எரின்னு எப்பவுமே நம்ம வீட்டுக்காரர் சொல்லுவோம். கேசரியை புதுசாக பண்ணி வீட்டுக்காரர் கொடுக்குறாரு. முன்னாடியெல்லாம் பண்ண உடனே வீட்டுக்காரர் கொடுப்போம், இப்போ ஃபேஸ்புக்கில் போகிறோம், அவ்வளோதான். ஒரு அம்மா சொல்லிச்சா, ஃபேஸ்புக்கில் ரசத்துக்கு 1000 பேர் லைக் போட்டுருக்கான், நீங்கள் மட்டும்தான் லைக் போட நினைச்சா. உடனே வீட்டுக்காரர் சொன்னாரா, 1000 பேர் பார்க்கத்தான் சொல்லிட்டான், நான் ஒருத்தருக்கே சாப்பிட்டேன், எப்படி லைக் போடுவேன்னா? அது மாதிரி என்னை இறந்து விடுறது சோதனை இல்லையா? நண்பர்களே, நேற்று ஒரு தலைப்பு, இன்னைக்கு ஒரு தலைப்பு கிடையாது. கருத்தான் மாற்றி ஒரே தலைப்பு தான். அண்ணனா வேற தலைப்பு பேசுவார். ஏன்னா அவர்லாம் பெரிய பேச்சாளர், பருப்புல இருந்து பேச்சாளர். ஏன்னா நான் ஏதோ 17 வயசுல தான் பேசிட்டேன். இல்லை சார் அவர்களே, அந்த கட்சியில் எனக்கு வேலை கண்டிப்பாக உண்டு. ஓட்டு கேட்கறதுக்கு நான் ஓட்டு செய்யறதுக்கு நான் வந்துடும். சார் உட்கார கொஞ்சம் பேசாதீங்க சார். இங்கே வந்து பேசுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் சார். ஏன்னா ஆடியன்ஸோட சிந்தனைகள் பல விதமாக இருக்கும். எங்களுக்கு ஒன்றே ஒன்று தான், பேசுகிற மைக்கை முடிச்சு பேசுகிற பேச்சாளர்களுக்கு ஒரே ஒரு சிந்தனை தான். என்னன்னா உங்களை அட்லீஸ்ட் சிரிக்க வச்சிடணும், எங்களை கவனிக்க வச்சிடணும், இந்த 2 தான். ஆனால் உங்களுக்கு 1000 இருக்கும் தக்காளி ரேட் எடுத்துனாலே எவ்வளோ ரேட் பண்ணிட்டு சரி சரி நீங்கள் பிரியாணி நல்லா இதை வச்சு சமாளிக்கிறோம். பாதி பேர் வேலையாக நினச்சிருக்கலாம். தயவுசெய்து ஒரு 5 நிமிஷம் தான் கவனிங்க, சீக்கிரம் முடிஞ்சுறேன். அதுக்காக இப்போ டைத்தில் பார்க்க ஆரம்பிச்சாரு.
ஒரு தெய்வமாக இல்லைங்களா அவங்களுக்கு. அவருக்கு ஒரு சின்ன ஆசை இருந்திருக்கு, என்னன்னா எப்படியாவது ஒரு கார் ஓட்டணும் அப்படின்றது அவருக்கு பெரிய ஆசையா இருந்தது. அவருடைய ஒரு நாளைக்கு ஒரு டிரைவர் அவருக்கு மாறிட்டே இருப்பாங்க. 7 நாளைக்கு 7 டிரைவர், 6 டிரைவர்கிட்ட போய் கெஞ்சிட்டாரு, எனக்கு ஒரே ஒரு நாள் இந்த காரை ஓட்டுறதுக்கு வாய்ப்பு கொடுங்க, காரை ஓட்டுறதுக்கு வாய்ப்பு கொடுங்க, உங்களை காரை ஓட்ட வச்சு நாங்கள் பின்னாடி உட்காந்து நாங்கள் ஜெயிலுக்கு போவோம், வேலையை பாருங்க அப்படின்றாங்க. ஒரே ஒரு டிரைவர் சொன்னார், சரி போனா போகுது தானே அப்படின்றார். அந்த டிரைவரோட டேர்ன் வருது, அன்னைக்கு சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டாரு, கிளம்பி ரெடியா இருக்காரு, ஏன்னா அன்னைக்கு கார் ஓட்ட போறாரு. அந்த டிரைவர் வந்தாச்சு, அவர் சொல்றாரு டிரைவருக்கு, பாருங்க இங்கே தரமாட்டேன், லோக்கல்ல தரமாட்டேன், அவுட்டருக்கு போகும்போது நான் அவருக்கு கார் வேற நீங்க ஓட்டுக்கிட்டார். சரிப்பா ரொம்ப சந்தோஷம்னு உட்காந்துட்டாரு காரில். அவுட்டர் வந்தோடனே கேட்கிறாரு, சரி இருந்தாங்க ஓட்டுங்கன்னா அவர் ஓட்ட வச்சுட்டு பின்னாடி உட்காந்துருக்காங்க. அந்த டிரைவர் உட்காந்துருக்காங்க. போப்பாண்டவர் ஓட்டுறாரு. முதல்ல நம்ம ஊர்ல பசங்களுக்கு பைக் கிடைச்சா என்ன ஆகும் சொல்லுங்க, 100ல போவோம் சார், 108 வருவான். ரொம்ப சந்தோஷம். இப்பதான் உள்ள இறங்கி அவ்வளவு வேகமா போவான். அவன் இப்பெல்லாம் ஒரு சக்கரத்துல ஓடுறான். இனிமே சுண்டு வரல அப்படி கூட்டிகிட்டே ஓட்டுவான் போல. ஆனா அவன் பெற்றவங்க பாவம் கஷ்டப்பட்டு கடன் வாங்கி அந்த பைக் வாங்கி தராங்க இருக்கட்டும். வேகமா அடிச்சு ஓட்டுறாரு போப்பாண்டவர். செக் போஸ்ட்லாம் உடைச்சிட்டு வந்துட்டார். ஏன்னா முதல்ல கார் கிடைச்சிருக்கல. உடனே செக் போஸ்ட்ல இருக்க போலீஸ் வந்து தன்னோட ஹையர் அத்தாரிட்டிக்கு கால் பண்றாரு, சார் ஒரு ஓவர் ஸ்பீடு கேஸ் என்ன சார் பண்ணிட்டு இருக்கிறாரு. உடனே அவருக்கு ஓவர் ஸ்பீடு கேஸ் என்ன பண்ணுவோம், எஃப்ஐஆர் போடுங்க, கேஸ் ஃபைல் பண்ணுங்க. இல்ல சார் ஓட்டுநர் ரொம்ப பெரிய ஆள் சார் அப்படிங்கிறார். என்ன அவ்வளவு பெரிய ஆளு, என்ன அவருக்கு மாகாணத்தினுடைய தலைவரா? இல்ல சார் அதோட பெரிய ஆளு சார். என்ன அதோட பெரிய ஆளு, இந்த அமெரிக்க அதிபராக ஓட்டுறாருன்னு கேட்கிறார். இல்ல சார் அவர் போப்பாண்டவரே டிரைவர் வச்சிருக்காரு சார். ரொம்ப சந்தோஷம். நம்ம வாழ்க்கையை இப்படி பார்க்கணும்னு சொல்ல வந்தேன், இப்படி பார்க்கலாம் போல. அப்ப வாழ்க்கை இப்படி பார்க்கலாங்கிற மாதிரி நீங்க சேர்ந்து வேற மாதிரி பார்க்கலாம். நேற்று இந்த மாதிரி பேசிட்டு அப்படிலாம் சொல்லிட்டு போங்க நண்பர்களே. இன்னைக்கு நான் தலைப்பு மாத்திட்டேன், தன்னம்பிக்கை. ரொம்ப சுருக்கமா முடிச்சது. ஒரு ஆறு ஓடுதுன்னு வச்சுக்கோங்க, மீன் இருக்கு, ஒரு பெரிய இடம் இருந்த யானையை தூக்கி ஆறுக்குள்ள போறாங்க, அடிச்சு போயிடுச்சு. ஒரு 2 குதிரையை தூக்கி போனாங்க, ஆறு அடிச்சு போயிடுச்சு. ஆனா வெளியே வந்தோடனே அந்த யானையும் குதிரையும் அந்த ஆறை பார்த்து கேட்குது, பாரு நாங்க தான் உலகத்திலே இடம் இருந்தவங்க, எங்களை அடிச்சுட்டு போயிடும். சுண்டு வரல் மாதிரி இருக்கிற தம்மா துண்டு மீன், அதை மட்டும் உனக்கு நீந்த விடலையே அப்படின்னு ஆறு பார்த்து கேட்குறாங்க. ஆறு அதுக்கு அழகா பதில் சொல்லுங்க. நீங்க எல்லாரும் எனக்குள்ள விழுந்த உடனே நான் அடிச்சுட்டு போயிடுவேன்னு நம்புறீங்க. ஆனா இந்த மீன் மட்டும்தான் நான் அடிக்க மாட்டேன், அதை காப்பாற்றுவேன்னு நம்புறேன். கையெல்லாம் நல்லா தட்டுங்க. ரத்த ஓட்டம்லாம் ஓடுவான், யோகா கையில நல்லா பேசி விடுவான். எங்களுக்கு அப்ப தன்னம்பிக்கை அப்படிங்கிறது, தன்னம்பிக்கைங்கிறதும் இறை நம்பிக்கைங்கிறதும் என்ன பொறுத்தவரை ஒண்ணுதான். நான் என் கத்தால பழைய ஏர்போர்ட் ஒன்று இருந்துச்சு, நிறைய பேரும் தெரிஞ்சிருக்கோம். அங்க நான் இறைவன் உருவம் பொறிச்ச ஒரு டாலர் போட்டிருந்தேன். நாங்கள் ஒருத்தவங்க டிராப் பண்ணுறதுக்காக ஏர்போர்ட் போனோம், என்னோட அந்த டாலர் மட்டும் காணும். அவங்க ஃப்ளைட் ஏற்றிட்டாங்க, 1 hour ஆச்சு. நாங்கள் அங்கே தான் இருந்தோம், திருப்பி வீட்டுக்கு வந்தோம், ஒரு 1/2 மணி நேரம் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கு லைட்டாக செக் பண்ணி பார்க்குறேன், அந்த டாலர் காணும். நான் சொல்கிறேன் என் கணவர்கிட்ட, இல்லை எனக்கு அந்த டாலர் வேணும். ஏன்னா நான் முத சம்பாதிச்சு எங்கள் ஊர்லேயே நாங்கள் முதல்ல டிகிரி வாங்க ஒரு பொண்ணு. எங்கள் ஊர்லேயே முத பிஎஸ்சி படித்த ஒரு ஆள் நான் தான். ஏன்னா எங்கள் ஊர் அப்படிப்பட்ட ஊர். நான் டிவிஎஸ் குட்டியில் 40 தாண்டணும்னு எங்கள் அப்பா கால் பண்ணிடுவாங்க. அப்புறம் வாசிக்கல புள்ள 50ல் போகுது, ஆக்சிடென்ட் என்ன பண்ணுறது பார்த்துக்கோ அப்படிம்பாங்க. எங்கள் அப்பா வாசலில் வந்து கையை பின்னாடி எழுதிட்டு நிற்கிறாங்க, எனக்கு அட்வைஸ் பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம். அப்படியே நான் வாசல் வந்து கூட வரும்போது காலேஜில் இருந்து ஒரு ப்ரொஃபஸராக இருந்தேன் சார். காலேஜ் முடிச்சுட்டு வரும்போது எங்கள் அப்பா எங்கள் பார்த்து கொடுத்து அட்வைஸ் பண்ணுவார். வேகமாக வண்டியெல்லாம் போகக்கூடாது, கீழே கையாளம் யாரும் உடச்சிட்டா யாரும் கல்யாணம் வாங்குது, எல்லாத்தையும் போய் தொலை இறந்து போயிடுவார். ஏதாவது ஒரு பிடிச்சா இப்படி தான் அட்வைஸ் பண்ணுவார். நான் கண்ணாடி விட்டால் பல பேருக்கு பிடிக்காது. உடனே காலேஜ் அப்பாவுக்கு போய் வாசிக்கல புள்ள கண்ணாடி போட்டிருக்கு, கண்ணாடி போட்டுருக்கா நீங்களே தெரியல, 2 கலர் 1 போல இருக்கு, தயவு செய்து நம்ம ஊரெல்லாம் கண்ணாடி போடக்கூடாது கைதுங்க. கண்ணாடி போடக்கூடாதுப்பா பார்த்து சொல்லி வைப்பாங்க. அப்போ கையை பின்னாடி எடுத்துக்காருப்பா, ஐயோ முடிஞ்சுதா சாமி. எனக்கு ஒரு சின்ன விபத்து நடந்துச்சு சார். கண்ணை முடிச்சு பார்க்குறேன், 18 பங்காளி முன்னாடி நிற்கிறாங்க. நான் எதிர்த்து மெதுவாக எச்சோடி கால்
பண்ணி சொல்லணும் சித்தப்பா அப்படிங்கிற போனை கொண்டா அப்படின்னு போனை வாங்கி சித்தப்பா பேசுறாரு. அவர் பேர் சொன்னா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. பேரு கருப்பட்டி, புனை பேர் கருப்பட்டி. நாங்கள் எல்லாரும் பேர் ஒரிஜினல் பேர் மாறி அவர் கொஞ்சம் கருப்பட்டி மாதிரியே இருப்பார். அவருக்கு அப்படி ஒரு பேர் வச்சு அவர் கால் பண்ணாரு. ஏப்பா நீங்க எச்சோடி பேசுறாரு. ஏப்பா நான் சொன்னேன் கேப்பா புள்ள விழுந்துச்சு ஒரு 10 நாள் வர லீவ் பண்ணிட்டோம். எனக்கு அதுதான் வேலையே இல்லை. அந்த எங்க சார் எங்கேயோ போயிட்டேன். நல்லா இருக்கா வருது விட்டா வேலை கிடைக்க முடியும். இதெல்லாம் நான் ஏன் கேட்கிறேன்னா நான் மறந்துட்டேங்கிறதுக்காக இல்லை. உடனே கடவுள் சொன்னாரு தொலைச்சல் ஏற்பட்டு கண்டிப்பா ஒரு டாலர் கிடைக்காது. எத்தனை மக்கள் வந்து போறாங்கன்றாரு. ஆனா நான் சொன்னேன் இல்ல கண்டிப்பா என்னோட கிடைக்கும் வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போனேன். வாங்க சார் நீங்க என் புள்ளதான் பாரதி தான். உடனே கூட்டிட்டு ஏர்போர்ட் தான் சார் போயிட்டு இருக்கோம். என்னை விட்டு தனியா போயிடாதீங்க வாங்க. ஏர்போர்ட் போயிட்டு இருக்கோம். நீ போய் எதையும் தேடிட்டு நான் காரை பாஸ் பண்ணிட்டு வரேன்னு போறாங்க. நானும் அந்த இடம் ஃபுல்லா தேடுறேன் சார் கிடைக்கவே இல்லை. எனக்கு ஒரே அழுக வந்துருச்சு. என்னோட இஷ்ட தெய்வம் அவர் சொன்னார் நான் சொன்னேன்னா கிடைக்காது சரி வா போகிறாரு. திருப்பி 2 பேர் ஏறி வந்துட்டோம். அழுதுகிட்டே வரேன். கொஞ்ச நேரம் ஆச்சு. நான் சொன்னேன் நிப்பாட்டுங்க காரை நான் ஒரே இடத்துல மட்டும் தேட போயிட்டு வந்துடுறேன். அவர் திருப்பி என்னை முன்னாடி இறக்கி வந்தப்ப அதே இடத்துல இறக்கி விட்டு காரை பார்க் பண்ணுற மாதிரி எந்த இடத்துல என்னை இறக்கி விட்டாரோ அந்த இடத்துல தான் அவர் குப்பரை விழுந்துட்டாங்க. அந்த தெய்வம் கடந்துச்சு எடுத்து. அப்ப அந்த நம்பிக்கை தான் இறைவன் நமக்கு தருது. கண்ணதாசன் ரொம்ப அழகா சொல்லுவாரு. இந்த பாட்டுடைய பதவியை கண்டுபிடிக்கிறான்னு பார்ப்போம். தெய்வம் என்றால் அது தெய்வம், வெறும் சிலை என்றால் அது சிலைதான், உண்டென்றால் அது உண்டு, இல்லை என்றால் அது இல்லை, உள்ளம் என்பது ஆமை. உண்டென்றால் உண்டு, இல்லை என்றால் இல்லை. சார் நீங்க கோயிலுக்கெல்லாம் போய் சாமி கும்பிட வேண்டிய அவசியம் இல்லை. கரெக்டாக ரமணான் கொண்டாடுறாங்க அன்னைக்கு நாங்கள் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன் சொல்லுங்க. லேட்டா ஸ்கூலுக்கு போகலாம், லேட்டா ஆஃபீஸ் போகலாம், சீக்கிரம் வந்துடலாம். கரெக்டாக அந்த ரமணான் டைம்ல நாங்கள் ரொம்ப சந்தோஷமா இருப்போம். ஏன் சொல்லுங்க 30 நாள் இருக்கிறாங்க இஃப்தார் பார்ட்டி பண்ணுவாங்க. 30 நாள் எனக்கு பிரியாணி எடுக்கும். லேடிஸ்க்கு பெரிய சந்தோஷமா பட்டு போட கொடுக்கறது இல்லைங்க. இன்னைக்கு சமைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிப்பாரு. அதான் பெரிய சந்தோஷமா. டெய்லி பிரியாணி கொடுக்கறதுனால நைட்டு டின்னர் செய்ய வேண்டாம். நாளைக்கு காலையில யோசிச்சா போதுன்ற ஒரு ரிலாக்ஸேஷன் இருப்பாங்க. அதுதான் இப்போ நாங்கள் கிடைக்கிற பெரிய விஷயமா நினைக்கிறோம். அதை தாண்டி கட்டாத ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. எல்லா சின்னலையும் அந்த நோன்பு பொறுக்கிற சமயத்துல ஏதாவது ஒரு வாட்டர் பாட்டிலோ ஏதாவது ஒன்று கொடுப்பாங்க. கரெக்டா சார்? அது ஏதாவது வாங்குறவங்க இந்துவா முஸ்லிமான்னு பார்ப்பாங்க. யார் வந்துட்டு நின்னாலும் அந்த இடத்துல அவங்களுக்கு கொடுப்பாங்க சார். இது எவ்வளவு பெரிய ஒற்றுமை சொல்லுங்க. சரி அங்க பேசணும். அதை நான் சுருக்கமா சொல்லி முடிச்சிடும். நண்பர்களே நமக்குள்ள எத்தனையோ சண்டைகள் வரலாம். ஆனா அன்புங்கிற ஒரு விஷயம் நம்மளை இணைச்சிட்டு போகும். வைரமுத்து சொல்ற ஒரு கவிதையோட முடிச்சுறேன். மண்பாண்டங்கள் மண்ணுக்கு நிற்பதுவோ, இங்கே கண்ணீர் புலிகள் கைகள் கிடப்பதுவோ, தாழ்த்தப்பட்டவன் ஒடுக்கப்பட்டவன் சண்டை பிடிக்கிறே, அங்கே வீழ்த்தப்படுவது வெல்லப்படுவது வேறொரு இடம் அல்லவே. முன்னே வல்லவன் பின்னே வாரி உலகினர் ஊருக்கு அதை இன்னும் நீங்கள் திருந்தாவிட்டால் இலக்கியம் ஏற்கு கடைசி வரை இறக்கும் வாழ்ந்தான் இருக்கும் வரை இறக்கத்தோடு இருப்போம். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். அப்புறம் வேற லெவல்ல தெரிவிக்க விட்டீங்க. நான் சும்மாதான் சொல்லல. நீங்க பாத்தீங்களா, நீங்க மயக்கம் பிடிச்ச போது இன்னொரு கூட்டம் மயக்கம் பிடிச்சி குடிச்சிட்டு போகும்போது எப்படி இருக்கு கூட்டம். இவ்வளவுதான் அக்காவோட பேச்சுக்கு கைத்தட்டல். நீங்க சொல்லும் போது ஒரு பாயிண்ட் எல்லா லேடிஸ் ஆகும். நான் சொல்றேன் 30 நாளா நீங்க நாங்களும் சமைக்கிறேன். என் வீட்டுல கூட்டிட்டு ஓய்வு வித்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அந்த லெவலில் நான் வெளியே ஓடிட்டாரு பாத்தீங்க. இப்போ சிறப்புரை ஆற்றுவதற்காக மிஸ்டர் சக்திவேல் பகாலிங்கம் அவரை அல்டிமேட் குரூப் ஆஃப் கம்பெனிஸ். அஸ்ஸலாமு அலைக்கும். ரமலான் கரீம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இது என்ன கூத்து அப்படின்னா, முதல்ல ஒரு 1000 பட்டாசு எடுத்து வச்சுட்டு
அடுத்தது 5000 மாலை பட்டாசு ரெடியா இருக்க கரெக்டா பூத்தி கொடுப்பாங்கல்ல அந்த மாதிரி என்ன போட்டு இருக்காங்க ஏதோ ஒரு 5 நிமிஷம் டைம் பாஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு என்ன சிறப்புரையாற்ற சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச கூகுள்ல தெரிஞ்ச சில விஷயங்களை சொல்றேன். எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தாலும் தப்பா பயன்படுத்திருந்தாலும் தப்பா சொல்லியிருந்தாலும் உங்களுடைய மத நல்லிணக்கம் மாதிரி உங்களோட சகோதரனை ஏற்றுக்கொண்டு என்னை மன்னிக்க வேண்டும். அல்லாஹ் கண்டிப்பா மன்னிப்பார். நோம்பு அப்படின்னா ஒரு மனிதன் தன்னை மனதை மட்டும் மறுத்துக் கொள்ளாமல் உடலையும் மறுத்துக் கொண்டு 29 30 நாட்கள் மாதத்தில் 12 மாதத்தில் ஒரு மாதத்தை ரமலான் மாதத்துல நோன்பு இருக்கணும் அப்படின்னு நான் படித்தேன். எனக்கு இதுல என்ன ஒரு பெரிய இருக்குன்னா இதுல மதம் மட்டும் கிடையாது, எந்த மதமா இருந்தாலும் சரி இந்த இஸ்லாம் சொல்ற இந்த கொள்கை மிகவும் சிறப்பானது. இதுல 2 உண்டு, அக தூய்மை புற தூய்மை. அக தூய்மை நீங்க இறைவனை அடைகிறீங்க, இன்னொன்று உங்க உடல் சுத்தமாகுது. இது அறிவியல் முறையும் ஆன்மீக முறையும் ஒத்து போகுது. ஒரு மனிதர் ஒரு இஸ்லாமியரோ யாரோ ஒருத்தர் ஒரு நோன்பு இருந்தா 70 ஆண்டு காலம், அதாவது சொர்க்கவாசம் சொல்லுவாங்க, இன்னொன்று நரகவாசோட நெருப்ப 70 ஆண்டுகள் கம்மியா இருக்குது. ஒரு நோன்பு ஒரு நாள் இருந்தா. நோய் உள்ளவங்க வயதான மட்டும் நோன்பு இருக்க வேண்டாம், இது எல்லாம் உங்களுக்கு தெரியும். இத ஒரு இஸ்லாமிய சகோதரர் சொன்னத நம்ம எல்லாம் தொப்புக்கூடிய வகையான சக்திகள் சொல்றது உங்களுக்கு கூகுள்ல யூடியூப்ல பார்த்து கொண்டு வருங்க. முகமது நபி அவர்கள் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கடவுள்ன்றது ஒரே ஒரு தான், வேற யாருமே நீங்க சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாம் சொல்லியிருக்கு. இந்த நோன்பு வைக்கும் போது நீங்க மதத்தை பார்க்க வேண்டாம், எதையும் பார்க்க வேண்டாம், உங்களுக்கு நல்ல மனசு இருந்து அடுத்தவங்களை துன்புறுத்தாம நோன்பு இருந்தா அல்லாஹ் உங்களுடைய நோன்பை ஏற்றுக்கிறாரு. இந்த ரமலான் மாத சிறப்பு என்ன அப்படின்னா, குர்ஆன் முதல்ல அறிமுகப்படுத்தப்பட்டது இந்த ரமலான் மாதத்துல தான். அதை ஒரு நிறைவா கொண்டு இந்த ரமலானை மிகவும் சிறப்பா கொண்டாடுறோம். எனக்கு நான் கட்டால 22 வருஷமா இருக்கேன். அன்றிலிருந்து இன்று வரை எங்களுக்கு எந்த மத மாற்றமோ எந்த இதுவும் தெரியல. ரமலான் இந்த நோன்புனா எல்லாருக்கும் உங்களை மாதிரி நான் ஒரு 8-9 வருஷம் நானும் பண்ணியிருக்கேன். அதே நோன்பு பண்ணியிருக்கேன். என்னுடைய நான் அடிக்கடி பல நாடுகளில் போறதுனால சில வருஷம் இந்த வருஷம் ஒழுங்கா பண்ணல. மற்ற ஆல்மோஸ்ட் ஒரு 5-6 வருஷம் தொடர்ந்து பண்ணியிருக்கேன். அதுல அவங்க கூட சேர்ந்து நம்ம ஃபாஸ்டிங் பண்ணுறது ஒரு திருப்தி. ஏன்னா நம்ம சகோதரர் நோன்பு இருந்து துறக்கிறாங்க, நம்மளும் துறக்கிறோம். அப்படிங்கிறது மட்டும் இல்லாம அல்லாஹ் சொல்லியிருக்க, நீ நோன்புனா ஜஸ்ட் பட்னியா இருக்கு மட்டும் இல்ல, யாருக்கும் துரோகம் பண்ணாத, யாரையும் வஞ்சிக்காத, யாருக்கும் துரோகம் நினைக்காத அப்படின்னு சொன்ன அல்லாஹ் அவர்கள் சொன்னதை நீங்க கடைபிடிச்சு பண்ணாம அந்த நோன்பு உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளப்படுது அப்படிங்கிறத சொல்றாங்க. இந்த நோன்பு இருக்கும் போது மட்டும்தான் அல்-ரய்யான் அப்படிங்கிற சொர்க்கவாசலுடைய கதவு திறக்கப்படுது அப்படிங்கிறத சொல்ல. எனக்கு ஒரு சின்ன இப்ப ரீசெண்டா நான் படிக்கும் போது எனக்கு ஒரு இணைப்பு ஏற்படுத்தி, நான் கேளம்பாக்கத்தில் ஒரு ஸ்கூல் அல்-ரய்யான் எஜுகேஷனல் ட்ரஸ்ட் அப்படிங்கிறத நானும் ஒரு டாலர் ட்ரஸ்டி, இங்க யாசர் நாயர் சார் இப்ப டிபிஎஸ் உடைய பிரசிடென்ட், அவர் நானும் அதுல பார்ட்னர், என்ன மாதிரி 4 பேர் பார்ட்னர். அப்ப நான் யோசிச்சேன், என்ன அது இவர் இந்த ஸ்கூலுக்கு போய் அல்-ரய்யான் எஜுகேஷனல் ட்ரஸ்ட் வச்சிருக்காருன்னு. இப்பதான் புரியுது இந்த அல்-ரய்யான்ங்கிறது சொர்க்கவாசலுடைய நேம் அப்படிங்கிறது. இஸ்லாமியர்களுடைய 5 முக்கிய கடமைகள் கலிமா, தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ். இந்த 5ல 3ஆவதா உள்ள இந்த நோன்பு கொண்டது உங்களுக்கு மட்டும் இல்ல, எங்க எல்லாரையுமே அகத்தூய்மையும் புறத்தூய்மையும் செய்து கொள்ளுது. இதுல நாங்களும் பெருமடைகிறோம். முகமது நபி அவர்கள் 62 வருஷம் வாழ்ந்தார்கள். அதுல அவர் 9 வயசுல இருந்தே வியாபார பயணம் தொடங்கியிருக்காரு. அப்ப அவர் கூட ஒரு கிறிஸ்தவ அறிஞர் பேசிட்டு இருக்கும் போது முகமது நபி அவர்கள் சொன்னாரா, பக்கத்துல சொன்னாரா, இந்த பையன் பல திறமை இருக்கு, ஒரு காலத்துல இந்த கடல் மலை எல்லாமே மண்டியும் இந்த முகமது நபி அவர்கள் சொன்னாரா. அப்ப அதை நான் படிச்சு பார்க்கும்போது எப்படி ஒரு ஆதாம்ல இருந்து முகமது நபி வரைக்கும் 25 முக்கியமான இறை தூதர்கள் இருந்தாலும், பல ஆயிரம் தூதர்கள் இருந்தாலும், முக்கியமான 25 தூதர்களில் முகமது நபி அவர்கள் எவ்வளவு போற்றப்படுகிறார்கள் அப்படிங்கிறது முக்கிய காரணம். தான் இறைவன் சொல்ல, நான் கடவுள் என்ன கூப்பிடுன்னு சொல்லல, நான் இறை தூதர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படிங்கும் போது ஒரு மனிதனுக்கு எவ்வளவு இருந்தாலும் தன்னடக்கம் இருந்தால்தான்
மனிதனாக இருப்பான். உங்கள் இறைவன் உங்களுக்கான தேவையான எல்லா செல்வங்களையும் உங்களுடைய நினைவுகளையும் ஏற்படுத்தி கொடுப்பாருன்றது இது முக்கியமா இருக்கு. இந்த ஜிகாத் நம்ம நான் படத்துல பார்த்திருக்கேன். எல்லா படத்துலயும் ஜிகாத் அப்படிங்கிறது ஒரு போர் நடக்கும். அதை கொலை பண்ணும்போது சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு தப்பா பாடம் போட்டு இருக்காங்க. அந்த ஜிகாத் கஷ்டமான சூழ்நிலையில மனதை திடப்படுத்துறது அப்படிங்கிறதுதான் முக்கியமான நோக்கம். ஆனா படத்துல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா போர். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா போர் போடும்போது யார் சொல்றா அதான் முக்கியம். இது நல்லவனா கெட்டவனா கிடையாது. போருக்கு இறங்கிட்டோம் அப்படின்னா சொல்லணும். அப்பவும் ஜிகாத் சொல்றாங்க. ஆனா அது முக்கியமான அதுக்கான கிடையாது. கஷ்டமான நிலையில் உங்களுடைய மனதை அடக்கி பயிற்சி செய்வதற்கு தான் ஜிகாத் அப்படிங்கிறத நான் எனக்கு புரிஞ்சுச்சு. உங்க நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும். இஸ்லாம் அப்படின்னா உலக அமைதி, மத நல்லிணக்கம், இதுதான். சாந்தியும் சமாதானம் அடையுங்க அப்படின்னு சொல்றது என்னன்னா எப்போதுமே எல்லா மதமும் சொல்றதுதான். நீ எப்ப சாந்தியும் சமாதானம் அப்பதான் அழகா யோசிப்ப, நிதானமா யோசிப்ப, அப்ப அடுத்தவங்களை சண்டை போட மாட்டேன் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு நோக்கம். அதை கண்டிப்பா இந்த இஸ்லாம் சொல்றது. என்னை கவர்ந்தது இந்த ஜகாத் இருக்குல்ல, 40 மடங்குல 1 மடங்கு, அதான் 2.5% சொல்றாங்க. அதாவது முகமது நபி என்ன சொல்றாருன்னா, நீங்க ஒரு வருஷத்துக்கு சம்பாதிக்கிறதுல 40 மடங்குல 1 மடங்கு, அப்ப 100 மடங்கு 2.5 மடங்கு. இந்த 2.5 மடங்கு 2.5% புண்ணியம் பண்ணுங்க, ஈகை பண்ணுங்க அப்படிங்கிறது சொல்றாங்க. உண்மையான 40ல 1 பங்கு, அதான் 2.5% சொல்றோம். முடிந்தவங்க 2.5% பண்ணுங்க, முடியாதவங்க பண்ண தேவையில்ல. உங்களால இன்னும் முடியல 2 25% கூட பண்ணுங்க. அவர் முக்கியமா விரும்புறது ஒரு அனாதை சொல்ல போனா அவனை யாரு அரவணைக்கணும் அந்த வீடு தான் அல்லாஹ்வோட வீடு. எவனுக்கு ஒரு அகிங்காரம் இருக்கோ அவன் சைத்தான். இப்போ ஒரு முகமது பொன்மொழிகளை கேட்கும்போது எனக்கு பயங்கர புல்லெடுத்து போயிட்டு. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா தந்தையா ஒரு குழந்தைக்கு கல்வி ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்கணும். ஒரு முதலாளியா அவன் தொழிலாளி வேலையை காயத்துக்கு கூட அவனுக்கு சம்பளத்தை கொடுக்கணும். அதே மாதிரி பணம் வருதா, பதவி வருதா, தலைவரை ஏறக்கூடாது, பணி வரணும், எதுவுமே நான் பண்ணல இறைவன் பண்றான் அப்படின்னு நோக்கம் இருந்தா மட்டும்தான் நீங்க முன்னேறுவீங்க. உங்களை இறைவன் ஆசீர்வதிப்பார். மத நல்லிணக்கம் நிறைய பேசுறோம். உண்மையிலேயே எனக்கு புரிந்தது இந்த இஸ்லாம் அரபு நாடுகள்ல இருந்து தோன்றியது. இந்தியாவுல முதல்ல நம்ம எல்லாம் மாமா மச்ச சித்தப்பனதான் இருக்கோம். அதுக்கு பிறகு மதத்தை நீங்க ஏற்றுக்கொண்டீங்க. அப்ப தான் ஆடாவிட்டாலும் தன் தசையாடும் என்பதற்கு போல நீங்க பேசிக்கா நம்மள அண்ணன் தம்பி தான். இதுல தனியா போய் எந்த மதம் சொல்ல தேவையே இல்லை. அரபு நாடுகள் வேணா இருந்துக்கலாமே தவிர தமிழ்நாட்டிலும் சரி இந்தியாவிலும் சரி. ஆனா என்ன ஒரு கஷ்டமான சூழ்நிலை வந்திருக்கோம், வருத்தப்படுறோம்னா மத நல்லிணக்கத்தை பத்தி நம்ம பேசுற மாதிரி ஆயிடுச்சு. பேச வேண்டாம். மத நல்லிணக்கம் என்பது இந்தியனுடைய இயல்பு வாழ்க்கை, நம்மளுடைய ரத்தம். அது கொஞ்ச நாள் காணா போயிட்டு. மத நல்லிணக்கத்தால் மட்டும்தான் இந்தியாவை உயர்த்த முடியும், முன்னேற்ற முடியும், மதங்களால் இல்லை. இத கவிஞர் வைரமுத்து ஒரு வரியில் அழகா சொல்லியிருப்பாரு. ஒரு மாணவன் ஒரு எக்ஸாம் சொல்லியிருக்கான். இந்திய குடியில காவி, வெள்ளை, பச்சை இந்த 3 எதுக்குன்னா காவி இந்தியர்களுக்காகவும், வெள்ளை கிறிஸ்தவர்களுக்காகவும், பச்சை முஸ்லிம்களுக்காக இருக்கும் சொல்றான். இந்திய கொடியை இப்படி அமைத்தார் என்று ஒரு மாணவன் சொன்னதை கவிஞர் வைரமுத்து ஒரு மேடை பேச்சில் சொல்லியிருக்காரு. இது எவ்வளவு பெரிய உன்னதமான விஷயம். இதுக்கு நீங்க தனிப்பட்ட முறையில் மதநிலை பற்றி போக வேண்டாம். நான் சின்ன பிள்ளையில இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் பக்கம் எங்க சைட்ல எல்லாரும் இருக்கும். நாகூர் தர்கா இருக்கும், வேளாங்கண்ணி சர்ச் இருக்கும், தஞ்சாவூர் கோயில் இருக்கும், சிங்காரங்கள் இருப்பாங்க. நான் தர்காவுக்கு போவேன், அங்க முடியெடுப்பேன், வேளாங்கண்ணி போக மாட்டேன், அங்கேயும் முடியெடுக்க மாட்டேன் இருப்பேன். எங்களுக்கு எதுவுமே தெரியாது. உண்மையிலே சொல்ல போனா இந்த மதம்லாம் எனக்கு இங்க கட்டாளதான் வித்தியாசமா தெரிஞ்சிச்சு, எனக்கு படிச்சு. அது வரைக்கும் நான் திருவாரூர்ல படித்தேன். அந்த இடத்துல ஒரு சின்ன சிங்கப்பூர் சொல்லுவாங்க. அங்க பாத்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜாலி ஹுசைன், அக்பர் அலி அப்படி நாங்க அவங்க வீட்டுக்கு போவோம், தங்குவோம். எங்களுக்கு எந்த ஒரு மாறுபாடும் தெரியாது. ஆகவே ஆனா இந்த மத நல்லிணக்கத்துக்காக இப்ப வந்திருக்கீங்க. ஆக்சுவலா நம்மளுக்கு தனிப்பட்ட முறையில் தேவை இல்லை. அது காணாம போயிடுச்சு. அதை நம்ம மறுபடியும் நிலைநிறுத்தணும். திருப்பி நம்ம நல்ல நிலைநிறுத்தோடு இருக்கணும்னு சொல்லுவாங்க. அனைவரையும் மீண்டும் வருக என வரவேற்கின்றேன். அதுவும் மத நல்லிணக்கத்தில் எனக்கு ஒரு சிறப்புரையாற்ற வாய்ப்பு கொடுத்த இந்த வெளிநாடு வாழ் தமிழர்கள் அமைப்புடைய அனைத்து நிர்வாக தலைவருக்கும் நிர்வாக அமைப்புகளுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆன்மீகம், அரசியல், இதுல ஆன்மீகம் தெரிஞ்சா என்ன அப்படின்னா உங்களுடைய
இந்த நாட்டை நம்ம மக்களை எப்படி பண்ணலாம். அரசியல் அதுக்காக உருவாக்கப்பட்டது. ஒரு சில காரணத்தினால இந்த அரசியல் வந்து நம்மள பெரும்பான்மை சிறுபான்மை சொல்லிட்டு மாத்தி மக்களை மழுங்கடிச்சிட்டாங்க. ஆகவே நம்ம யாரு என்னன்னு சொல்லலாம், தமிழனும் சரி இந்தியனும் சரி, இன்னையிலிருந்து அண்ணன் வரை அன்னையிலிருந்து நம்ம எல்லாம் ஒன்னா இருக்கோம். நமக்குள்ள எந்த மாற்றமும் இல்லை. இப்போ ஒரு சில காலத்துல வளர்றதுனால மீண்டும் நம்ம அதை புதுப்பிச்சு நல்ல வழியா நம்ம எப்போதுமே மாமா மச்சான் அத்தா மாமா வாழ்வோம் என்று சொல்லி எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உலகங்களுக்கும் நன்றி பாராட்டி நன்றி, வணக்கம். ஏதோ சின்ன பிரகாசம் சொன்னீங்க.